ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிவேதாக்கு வந்து நம்ம பேக்கிங் அனுப்ப போகிறோம். இந்த பேக்கிங்கில் நம்ம வந்து அவங்களுக்கு சாரீ கேட்டதுலேயே புக் பண்ணிட்டாங்க. அந்த சாரீ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதோடு சேர்ந்து நான் அவங்களுக்கு ஸ்டிச்சிங்க்காக லைனிங், லேஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த சாரியவும் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம். எந்த ஊருக்கு கொரியர் பண்ண போகிறோம்னா சுவிட்சர்லாண்டுக்கு தான். ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி அனுப்பியிருக்கிறோம். அண்ட் மறுபடியும் மேம் வந்து அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல பேக்கிங் பிரிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அவங்களும் அவங்க வந்து ஒரு 3 சாரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கூட சேர்ந்து நானும் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே பேஜில் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ என்னோடய சாரீ எப்படி இருக்குது, அவங்களோட சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையுமே பார்த்துடலாம். நான் ஆர்டர் பண்ணது ஓகே ஸ்கை ப்ளூவில் சில்க் சாரீ இல்லை, அதனால் நான் எனக்கு இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது அந்த பேஜில், இதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் அவங்க ஆர்டர் பண்ணது இது அண்ட் இது ஒன்று. ஓகே, அவங்க ஆர்டர் பண்ண சாரீ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அண்டு நான் ஃபோட்டோவோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் ஏன்னா ஒரு முறை தான் பார்த்தேன் அதை. ஓகே, நல்லா தான் இருக்குது. இதோடு சேர்ந்து அவங்களுக்கு மற்றதையும் பேக் பண்ணி இன்றைக்கி கொரியர் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து அவங்க வந்து லைனிங் கேட்டிருந்தாங்க. 10 கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் பேக்கிங் கவர்ஸும் கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம வாங்கியாச்சு. இது எல்லாமே பாரிஸில் சவுகாட்டையில் போய் நம்ம செக் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். கப்ஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் லேசஸ் கேட்டிருந்தாங்க, எல்லாமே வாங்கி பேக் பண்ணது. அண்ட் மேக்ஸரில் ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே பேக் பண்ணி செக் பண்ணி எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.